ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 31 மார்ச் 2011. முதல் கேள்வி, இந்த முரளியினுடைய முக்கிய தலைப்பு என்ன? பதில், உறுதியான சங்கல்பத்தின் மூலம் டென்ஷன் ஃப்ரீ ஆகுவது. இரண்டாவது, சுயராசிய அதிகாரியாகுவது. மூன்றாவது, மனசா சேவை மூலம் துக்கமடைந்த ஆத்மாக்களுக்கு ஆதார மூர்த்தியாக ஆகுவது. முதல்ல டென்ஷன் ஃப்ரீ, இரண்டாவது சுயராட்சிய அதிகாரி, மூன்றாவது மனசா சேவை. இன்று பாப்தாதா குழந்தைகளினுடைய நெற்றியில என்னென்ன கோடுகளை பார்த்துட்டு இருக்காரு? பாக்கியம், ஸ்னேகம், ஞானம், திலாராம், லவ்லீன்தா, ஞானத்தின் பொக்கிஷங்கள் மற்றும் ஒவ்வொரு அடியிலும் பாக்கியசாலியினுடைய கோடுகள். அடுத்து மூன்றாவது கேள்வி, சங்கம யுகம் ஏன் சர்வ சிறந்த யுகம்னு சொல்லப்படுது? முழு சிருஷ்டியின் அமிர்த வேலை அது. மேலும் சங்கம யுகம் ஏன் சர்வ சிறந்த யுகம்? சத்யுகம் சர்வ சிறந்தது இல்லையா? அல்லது திரேதா சர்வ சிறந்தது இல்லையா? இது அடித்தளம். மேலும் ஒரு பிறவியில 21 பிறவிகளுக்கான பிராப்தி, மேலும் பரமாத்மாவினுடைய அவதாரம். அதனால சங்கம யுகம் சர்வ சிறந்தது. ஆத்மாவினுடைய முன்னேற்றத்திற்கான நேரம். நமக்குள்ள ஒரு சைத்தன்யத்தாவினுடைய ஒரு நிலை இருக்கு. அது எந்த யுகத்துல இருக்கு? இந்த சங்கம் யுகத்துல இருக்கு. உண்மையில யுகம் வெளியில இல்லை. இந்த 4 யுகங்களும் எங்கே இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு. நாம சங்கம் யுகத்துல இருந்தாலும் சைத்தன்யம் கலியுகத்துல இருந்தா நாம கலியுகத்துலதான் இருக்கோம். அதனால இந்த யுகங்களினுடைய பெயர்கள் கிடையாது. இது சைத்தன்யத்தினுடைய பெயர்கள். உள்ளுக்குள்ள நாம எந்த சைத்தன்யத்துல வாழ்றோம்? சங்கம யுகம் ஏன் சர்வ சிறந்த யுகம்னு சொல்லப்படுது? சத்கதி என்று சொல்ல மாத்தணும் நம்ம. அதாவது ஜமா கணக்கும் திறக்கப்படுது, சம்ஸ்கார மாற்றம் செய்வதற்கானது. மேலும் பரமாத்மாவுடனான சந்திப்பு, ரிட்டர்ன் ஜேர்னி, கணக்கு வழக்குகளினுடைய யுகம். இந்த 2 விஷயங்களினுடைய மாறுபாட்டை இங்க நம்ம காட்டலாம். சத்யுகத்துல இது நடக்க முடியாது. மந்தன புரட்சி அங்க இருக்காது. இங்க மந்தன புரட்சி நடைபெறுது. இது சுய உணர்தலினுடைய நேரம். மேலும் டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரியை சார்ஜ் செய்யக்கூடிய நேரம். ஒரு வருஷத்துல வருமானம் ஈட்ட 1 மாசம் இருப்பது மாதிரி இது வருமானம் ஈட்டும் மாதம். மீதமுள்ள யுகங்கள் இந்த வருமானத்தை என்ன சொல்லுவாங்க? அதை அனுபவிக்கும் யுகம். அதனால இது அனுபவிக்கும் யுகம். இங்க டிஸ்சார்ஜ் ஆகுது. இங்க நிரப்பணும், நம்ம பறப்பதற்கான நேரம். பறப்பது இல்லைன்னா வருமானம் ஈற்றுவதற்கான நேரம். இங்க ஈட்டிய வருமானம் அங்க முடிவடையுது. பயன்படுத்துவதற்கான நேரம், ஒரு லாட்ரி டைம், வரதான நேரம். மேலும் இந்த நேரமே ஒரு வரதானம். ஆத்மாக்களுக்கு வரதானம் இருப்பதோடு மட்டும் இல்லாம ஆத்மாக்களை விட இந்த நேரத்திற்கே வரதானம் இருக்கு. இந்த நேரத்துல எது செஞ்சாலும் அது சிறந்ததா இருக்கும். நேரமே தானாவே நன்மை செய்யக்கூடியதா இருக்கு. விதை விதைக்கக்கூடிய நேரம். பாருங்க, ஒரு கேள்வியில எத்தனை பதில்கள் வருது. சங்கம் யுகம் ஏன் சர்வ சிறந்ததுன்னா எவ்வளவு பதில்கள் வருது. பரமாத்மாவை அனுபவிக்கும் நேரம், புருஷோத்தம யுகம். இது வேர்னு சொல்லலாம். இது தலைப்பை நம்ம வெவ்வேறு பகுதிகளா பிரிக்கலாம். சில நேரத்துல தொடர்புடையவையா இருக்கும், சிலது ஆத்மாவோட தொடர்புடையவையா இருக்கும், சிலது பரமாத்மாவோட தொடர்புடையவையா இருக்கும், சிலது கர்மத்தோட தொடர்புடையவையா இருக்கும். எந்த தலைப்பா இருந்தாலும் அதை என்ன பண்ணணும்? பிரிக்கணும், வெவ்வேறு பிரிவுகளா பிரிக்கணும். அப்போதான் அதுல புரிதல் இன்னும் நல்லா இருக்கும். எந்த தலைப்பா இருந்தாலும் அதுல என்ன செய்யணும்? பிரிவுகளா பிரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரிவுல அதுக்கான விஷயங்களை சேர்த்துட்டே போகணும். சங்கம் யுகம் சர்வ சிறந்த யுகம்னு சொல்லப்படுது. இது பிராப்தி மற்றும் பாக்கியத்தை சேமிக்கும் யுகம். முரளிகள்ல வந்திருக்கு, பாக்கியத்தை எழுதும் யுகம். இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான காரணங்கள் இருக்கலாம். எந்த தலைப்புக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அதை பிரிக்கணும். எதுக்குள்ள? பிரிவுகளா பிரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரிவுல அதோட தொடர்புடைய விஷயங்களை சேர்க்கணும். அடுத்து இரண்டாவது கேள்வி, சுயராசி அதிகாரி ஆகிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன? இதையும் பிரிவுகளா பிரிக்கணும். சுயராசிய அதிகாரினா 5 விஷயங்களினுடைய அதிகாரம். அது என்னென்ன? முதல்ல கர்மேந்திரியங்கள், இரண்டாவது மனம், மூன்றாவது புத்தி, நான்காவது சம்ஸ்காரங்கள், 5வது உடல். இந்த 5 விஷயங்களின் மீது அதிகாரம் உடையவர் சுயராசிய அதிகாரி. நாம இது பிரிவுகளா பிரிச்சுட்டோம். இது முதல் படி. இதுதான் வித்தியாசம். இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கு. சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துறது. உண்மையில சூழ்நிலைகள் நம் கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா நமது எதிர்வினை நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அது மனதினுடைய உருவாக்கம். சூழ்நிலைகள் நம் மனதினுடைய உருவாக்கம். மனதின் உருவாக்கமும் தான் சூழ்நிலைகளும் உண்மையில இருக்கு. சூழ்நிலைகளுக்கு தனியான சுய இருப்பும் இருக்கு. அதனால எந்த கேள்விக்கும் பதில் சொல்றதற்கான முதல் படி என்ன? அதை பிரிச்சுட்டோம். பிரிச்சதுக்கு அப்புறம் இரண்டாவது படி, இது ஏதோ முரளி கிடையாது. இன்றைய சாக்கார்
உதாரணமா இது ஒரு முரளி, இதுல என்ன இருக்கு? பத்திகள் இருக்கு. சரி, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பத்திகள். நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பத்தியையும் இன்னும் சிறு சிறு பகுதிகளா பிரிக்கணும். ஏன்னா இந்த ஒரு பத்திக்குள்ள எத்தனை தலைப்புகள் இருக்குங்கிறது தெரியாது. அதற்காக இந்த படிகளை நம்ம வடிவமைக்கிறோம். முரளி படிப்பதுல ரொம்ப குறைவா பயன்படும். மிகவும் குறைவான பயன் தரும் முறை என்னன்னா, இப்படி அடிக்கோடு போடுறது. முரளிய படிச்சுட்டு இப்படி அண்டர்லைன் பண்றோம் இல்லையா, அங்க எழுதுறது, பத்திகளை உருவாக்குறது, இப்படி செஞ்சா எதுவும் நினைவுல இருக்காது. இங்க முக்கியமான பத்திகளை குறியிட்டு வச்சுக்கணும். இந்த முறை ரொம்ப குறைவான பயன் தரும் முறை இருக்கு. இந்த முறையால அதை நினைவுல வச்சுக்க முடியாது. அதை நீங்க வேற எங்கேயாவது எழுதணும், இல்ல மொபைல்ல தனியா அதனுடைய பிரிவுகளை உருவாக்கணும். முதல்ல இதை முழுவதும் காப்பி பேஸ்ட் பண்ணணும். எல்லார்கிட்டயும் மொபைல் இருக்கு, காப்பி பேஸ்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் படிங்க. தலைப்பு முடிகிற இடத்துல அதை வெட்டி அடுத்த பெட்டியில போடுங்க. அப்புறம் மூன்றாவது என்னன்னா, இப்படி 3 பகுதிகள் உருவாகும். அதுக்கப்புறம் தலைப்பு கொடுப்போம். இதனுடைய தலைப்பு என்ன? அதனால இந்த முழு உரையினுடைய முதல் வேலை இது துண்டு துண்டா பிரிக்கிறது. முழு உரையையும் துண்டுகளா பிரிச்சு இந்த பரிமாணத்திலிருந்து எடுத்து வேறொரு பரிமாணத்துல வைக்கணும். மொபைல்ல இல்லைன்னா உங்களுடைய புத்தகம், டைரியில எதுவா வேணாலும் இருக்கலாம். அதை டைரியில எழுதுங்க. இங்கிருந்து எடுத்து டைரியில எழுதணும். ஏன்னா நம்ம படிச்சதும் அடிக்கோடு போட்டதும் நினைவுல இருக்காது. அடுத்த முறை இதை படிக்கும் போது எதுவும் புரியாது. ஆனா உங்க கையால நீங்க எழுதுனது, இல்ல உங்க கையால நீங்க அலங்கரிச்சது, இமோஜிஸ் சேர்த்து அது உங்களுக்கு நினைவுல இருக்கும். அதுக்காக உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குழுவையும் உருவாக்கலாம். அதுல இதை போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை அலங்காரம் பண்ணுங்க 3 பகுதிகளா, இல்லையா? இது முதல் படி. இதை நீங்க செஞ்சுட்டீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நிலை ஈஸி ஆயிடும். இன்னைக்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், கோடிகள்ல சில குழந்தைகளின், நாம இந்த வரிகளை படிக்கிறோம் இல்லையா? இது 31 மார்ச் 2011 முரளி. இன்னைக்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் கோடிகள்ல சில குழந்தைகளின் பாக்கிய ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய நெற்றியிலிருந்தும் பிரகாசிக்கும் தெய்வீக நட்சத்திரங்களினுடைய ஒளிய பார்த்துட்டு இருக்காரு. இங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதனால இதை நாம மாத்துறோம். மஸ்தக், ஃபோர்ஹெட், நெற்றி, கண்கள்ல ஸ்நேகத்தினுடைய ரேகை இருக்கு. முதல் பாயிண்ட் ஆயிடுச்சு இல்லையா? நெற்றி. இரண்டாவது பாயிண்ட் என்ன? ஸ்நேகம். இது இங்கிருந்து எடுத்து மறுபுறம் ஒட்டிட்டோம். அதை அலங்கரிச்சு பாயிண்ட்டுகளா மாத்திட்டோம். இப்போ முதல் பாயிண்ட் நெற்றி, இரண்டாவது பாயிண்ட் கண்கள், முகத்துல ஞானத்தினுடைய ரேகைகள், இதயத்துல திலாராம் லவ்லின் நிலை ரேகைகளா இருக்கு. கைகள்ல ஞானத்தின் பொக்கிஷங்களினுடைய ரேகைகள், கால்கள்ல ஒவ்வொரு அடியிலையும் அவ்வளோ கோடி மடங்கு பாக்கியத்தினுடைய ரேகை. ஒவ்வொரு குழந்தையும் இந்த ரேகைகள்ல நம்பர் வாரியா சம்பந்தமா இருக்காங்க. இந்த அளவு ஒரு பத்தி முடிஞ்சிருச்சு. ஒரு பத்தியில எத்தனை பாயிண்ட்ஸ்களை உருவாக்கணும்? 5 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? இது ஒரே ஒரு வெட்டு மட்டும்தான். இப்போ அடுத்ததுல பாருங்க. அடுத்தது என்ன? ஒவ்வொரு குழந்தையும் இந்த ரேகைகள்ல நம்பர் வாரியா சம்பந்தமா இருக்காங்க. இப்படிப்பட்ட பாக்கியம் உங்களை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இப்போ இதை அடிக்கோடு போட வேண்டிய பாயிண்ட். இப்படிப்பட்ட பாக்கியம் வேறு யாருக்கும் இல்லை, தனியாக, சுயமாக. மேலும் இந்த பாக்கியம் அழியாததா மாறிடுது. ஏன்னா கொடுப்பவர் அழியாத தந்தை. இந்த சங்கம் யுகத்துல இப்படிப்பட்ட சிறந்த பாக்கியம் கிடைக்குது. அது எதிர்காலத்திலும் தொடர்ந்து இருக்கு. இந்த சங்கம் யுகம் எல்லா பிராப்திகளினுடைய யுகம். இங்க முடிஞ்சது. இப்போ அடுத்தது அனைத்து பிராப்திகளின் யுகம். யார் எவ்வளவு தங்களுடைய பாக்கியத்தை சேமிக்கிறாங்களோ அவ்வளோ பல பிறவிகளுக்கு அந்த பாக்கியத்தின் பலனை அடையிறாங்க. இந்த சங்கம் யுகத்தினுடைய மகிமையை நீங்க குழந்தைங்க மட்டுமே தெரிஞ்சிருக்கீங்க. சங்கம் யுகத்தினுடைய பிராப்தி முழு கல்பத்துல சிறந்தது. அதாவது இதுல குறைந்தபட்சம் 3 முதல் 4 பத்திகளை உருவாக்கிட்டோம் இல்லையா அந்த லைன்ல இருந்து. அதனால முதல் படி பிரிக்கணும். முரளியில என்ன செய்யணும் அதை துண்டு துண்டா பிரிச்சிடணும். நீங்க எழுத முடிஞ்சா அதுக்கு நேரம் தேவைப்படும். மேலும் வேலை இல்லாத தீவிர புருஷார்த்திகள் இந்த வேலையை செய்ய முடியும். எந்த சேவையும் இல்லாதவங்க, எல்லா சேவைகளிலிருந்தும் விடுபட்டவங்க, எந்த கடமைகளும் இல்லாதவங்க, யாரும் அவங்கள கேட்க மாட்டாங்க இல்லையா? யாருக்கும் மேல எந்த பாசும் இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, வானப்பிரஸ்திகள். ஆனா கடமை உள்ளவங்க, நேரம் குறைவா உள்ளவங்க, நிறைய பொறுப்புகள் இருக்கிறவங்க, அவங்க மொபைல்ல நோட்ஸ்ல செஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்ல பண்ணலாம், டெலிகிராம், சிக்னல்ல பண்ணலாம், எங்க வேணாலும் பண்ணலாம். அதனால நம்முடைய முரளி தேதி இப்போ இது ஒரு பத்தி ஆயிடுச்சு இல்ல, இது 2வது, 3வது, 4வதுன்னு இப்படி உருவாகிட்டே நம்ம போயிடலாம். அப்புறம் மதியம் திடீர்னு இதை பார்த்தோம்னா அவசியம் இதை பார்க்க மாட்டோம், கீழே இருக்கிறத பார்ப்போம். சங்கம் யுகம் அனைத்து பிராப்திகளின் யுகம். இந்த ஒரு வரிய மட்டும் படிச்சோம். இப்போ இங்க சிந்தனை தூண்டப்படும். பிராப்திகள்ங்கிற சொல்ல நீக்குங்க. அதுக்கு பதிலா வேறு என்னென்ன சொற்களை வைக்கலாம்? இது பொக்கிஷங்களினுடைய யுகம், மகிழ்ச்சியின் யுகம். நேத்து முரளியில இருந்தது, இது மகிழ்ச்சியின் யுகம்.
வரதானங்களின் யுகம். நாம ஒரு சொல்ல மட்டும் நீக்கிட்டோம். இப்ப சிந்தனை எப்படி தூண்டப்படும்? இங்க பொக்கிஷங்கள்ங்கிற சொல்ல மாத்தணும், வேறு ஒரு சொல்ல வைக்கணும். சம்பாதிக்கும் யுகம், ஸ்மிருதிகளின் யுகம், சேமிப்பின் யுகம், ஆடல் பாடலின் யுகம், புத்துணர்ச்சியின் யுகம், சந்திப்பின் யுகம், அதீந்திரிய சுகத்தை பெறும் யுகம், ரிட்டர்ன் ஜேர்னியின் யுகம். பாருங்க எத்தனை பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. இல்லைன்னா இந்த முரளியை நாம படிச்சுட்டு முடிச்சிடுவோம், இந்த சிந்தனை வராது. நாம என்ன செஞ்சோம், அதை துண்ட துண்டா பிரிச்சோம். நீங்க அதை பிரிவுகளா பிரிக்காத வரைக்கும் சிந்தனை தூண்டப்படாது முரளியில. இல்லைன்னா இதுவரை இப்படிதான் படிச்சுட்டே வந்திருக்கோம். உண்மையில இந்த படிக்கும் முறை நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட முதல் முறை இதுதான். வரிகளுக்கு அடிக்கோடு போடுங்க அல்லது நிறம் கொண்டு அடிக்கோடு போடுங்க, இல்ல இங்க எழுதுங்க. ஏதாவது ஒரு புக்ல, டைரி, போன்ல நோட்ஸ் பண்ணிக்கணும். இதனால எந்த சிந்தனையும் தூண்டப்படுறது இல்ல. இந்த ஒரு வரிய பத்தி நீங்க அதிகமா சிந்திக்க முடியாது. உங்களுடைய புத்தி எங்கோ இங்கேயே சுற்றிட்டு இருக்கும். இது தலைப்பை விட்டுடணும். ஏன்னா முரளியில நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம தலைப்புல மட்டும் கவனம் செலுத்தினா நம்முடைய புத்தி அதே தலைப்பை மட்டுமே தேட தொடங்கும். பேஃபிகர் பாதுஷா எங்க இருக்கு? அதுல பேஃபிகர் பத்தின ஒரு பத்தி மட்டுமே இருந்தது, மற்றது எல்லாமே வேற விஷயங்களா இருந்தது. தலைப்பே ஏன் வைக்கணும்? இங்கிருந்து படிக்க தொடங்குங்க. இதை நம்ம உருவாக்குறது ரொம்ப நல்ல விஷயம். முரளியில இதை வச்சுக்கணும், நினைவுல வச்சுக்கவும் இதை செஞ்சிருக்காங்க. அதுல பட்டன் வந்திருக்கு, எல்லா சாரங்களினுடைய சாரம் அந்த தலைப்புல இருக்கு. ஆனா நீங்க இங்கிருந்தே தொடங்கணும். பாபா வரும்போது பாபா இப்படி சொல்ல மாட்டாரே, இன்றைய முரளியின் தலைப்பு இதுதான், இப்போ நான் முரளியை தொடங்குறேன், இத நாம் தான் தயாரிச்சிருக்கோம். பாபா இந்த மாதிரி சொன்னது இல்ல. பாபாவினுடைய முரளியில பத்திகள் இருக்கா? அவர் சொல்வாரா, சரி குழந்தைங்களே இப்ப ஒரு பத்தி முடிஞ்சது, இப்ப என்னுடைய இரண்டாவது பத்திய நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுவாரா? இந்த பேஜ் நம்ம தான் உருவாக்கி இருக்கோம். அவருடையது மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே தொடர்ச்சியான உரை. அதுல எங்கேயுமே பேஜஸ் இருக்கிறது இல்ல, எதுவும் இருக்கிறது இல்ல. புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நீங்க பேஜஸ்னு உருவாக்கி இருக்கீங்க. ஏன்னா இது ரொம்ப உயர்ந்த நிலையினுடைய உரை. இதை நம்ம சிந்திக்கணும்னா இதை துண்டு துண்டா பிரிக்கணும். ஒரு முரளியில குறைந்தபட்சம் 30 இல்லைன்னா 40 பேஜஸ் தினமும் உருவாக்கணும். சாக்கார முரளியில அதை விட அதிகமா. ஏஐ பயன்படுத்தக்கூடாது. அதை பயன்படுத்தினா அது உங்களினுடைய அறிவுத்திறனை கைப்பற்றிடும். ஏஐ காரணமா புத்தியினுடைய செயல்பாடு குறையுது. ஏஐ எல்லாரையும் மாத்திட்டு இருக்கு. பாடகர்கள், எழுத்தாளர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாத்தையும் செஞ்சிடுது. அதுவே தலைப்புகளையும் உருவாக்கி தரும், எல்லாத்தையும் செஞ்சு தரும். ஆனா சிந்தனை இருக்காது. அதனால சிந்தனை செய்யும் முறை என்ன? முரளிய நேரடியா படிக்க கூடாது. முதல் வேலை அதை துண்டு துண்டா பிரிவுகளா பிரிச்சிடணும். இந்த வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரிவுக்கும் விரும்பினா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்பை கொடுக்கலாம் குறியிட்டு. கேள்வி என்ன? சங்கம் யுகம் சர்வ சிறந்த யுகம்னு சொல்லப்படுது. அடுத்தது சுயராசி அதிகாரி ஆவதன் உண்மையான அர்த்தம் என்ன? நம்ம சுயராசி அதிகாரிங்கிற தலைப்பை என்ன செஞ்சோம்? 5 பகுதிகளா பிரிச்சோம். முதல்ல என்ன சொன்னோம்? மனம், மனதை வசப்படுத்துறது. மனசுல என்ன இருக்கு? எண்ணங்கள், எண்ணங்களை வசப்படுத்துறது. புத்தி முடிவெடுக்குது, அப்ப புத்தி அலையுது இல்லையா, அதை நிலைநிறுத்தணும். சம்ஸ்காரங்கள், சம்ஸ்காரங்கள் ரொம்ப சூட்சுமமானவை. ஏன்னா அது தானாவே செயல்படுது. பழக்கம், சம்ஸ்காரம், சுபாவம், நம்முடைய மீண்டும் மீண்டும் நிகழும் பழக்கங்களால அது என்ன ஆயிடுச்சு? தானாவே செயல்பட தொடங்கிடுச்சு. அதனாலதான் நம்ம விரும்பலைனாலும் அது தானாவே நடக்குது. கெட்ட சம்ஸ்காரங்கள் தானாவே செயல்பட்டா நல்ல சம்ஸ்காரங்களும் தானாவே செயல்படும். சிந்தனை செய்யறது ஒரு சம்ஸ்காரம், மந்தனம் செய்யறது ஒரு சம்ஸ்காரம். நாம ஞான மந்தனம் செய்யும் போது வாழ்க்கையில வரும் பிரச்சனைகள், சூழ்நிலைகள், விக்னங்கள் எல்லாத்தையும் மந்தனம் செய்ய கத்துக்கிறோம். நம்முடைய குறைகளையும் மந்தனம் செய்ய கத்துக்கிறோம். சம்ஸ்காரங்களின் மேல யாருக்காவது ஒரு பழக்கம் ஆயிடுற மாதிரி ஒரு பழக்கம் ஆயிடுது இல்லையா? பழக்கம் எதுவா வேணாலும் இருக்கலாம். எழுந்ததுக்கு அப்புறம் திரும்ப 10 நிமிஷம் தூங்கக்கூடிய பழக்கம், இதுவும் ஒரு பழக்கம் தான். மணி எத்தனை ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா அது பழக்கம் ஆயிடுச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு நபர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, நான் ரொம்ப கவலையா இருக்கேன், மழை பெய்யுது, என் மனைவி மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. நண்பர் சொல்றாரு, அதுல இவ்ளோ கவலைப்பட என்ன இருக்கு? அவர் சொல்றாரு, மழை ரொம்ப அதிகமாகுது. அவர் சொல்றாரு, பரவாயில்ல, மழையில கரைந்து போயிட மாட்டார் இல்லையா? அவர் சொல்றாரு, ரொம்ப அதிகமா மழை பெய்யுது. அவருடைய நண்பர் திரும்பவும் சொல்றாரு, பரவாயில்ல, ஏதாவது ஒரு கடையில நின்னுக்குவாங்க. திரும்ப அவர் சொல்றாரு, அதுதான் பிரச்சனை, எந்த கடைக்கு போனாலும் கடன் வாங்கிட்டு தான் வருவா, அதுதான் பிரச்சனைன்னு அவர் சொல்றாரு. அதனால கடன் வாங்குறதும் ஒரு பழக்கம் தான். தேவை இருக்கா இல்லையாங்கிறது அதுக்கு சம்பந்தமே இல்லை. அது ஒரு பழக்கம். சிலருக்கு திருடும் பழக்கம் இருக்கிற மாதிரி. அந்த பொருள் அவங்களுக்கு தேவையே இல்லை, ஆனா பழக்கம் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு பேனா தெரிஞ்சா அமைதியா எடுத்துக்குவாங்க, அது அவங்களுக்கு தேவையே இல்லை. இதை நான் தவறா செய்யறேன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா என்ன செய்வாங்க? பெரிய திருட்டு செய்ய மாட்டாங்க, சின்ன சின்ன திருட்டு செய்வாங்க.
ஏன்னா அது பழக்கமாயிடுச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் திரும்ப திரும்ப செய்யறதால அது பழக்கமாயிடுது. உடல்னா உடலை நிலையா வச்சிருக்கணும். உடலை நிலையா வச்சிருக்கிறது இது என்ன? ஒரு சாதனை. இதத்தான் உடலின் மௌனம்னு சொல்றாங்க. ஒன்று வாக்கின் மௌனம், ஒன்று மனதின் மௌனம், இன்னொன்னு உடலின் மௌன, அதாவது அதிஷ்டானம். உடலின் மேல வெற்றினா அசையாம நிலையா நிக்கிறதோ உட்கார்றதோ, ஒரே நிலையில நீண்ட நேரம் அசையாம உட்கார்றது, உடல்ல என்னென்ன உருவாகங்கிறத பாக்குறது, ஒவ்வொரு கணமும் உடல்ல எங்காவது ஏதாவது ஒரு அனுபூதி இருக்கு, அந்த அனுபூதிகளை அனுபவிக்கிறது, முழு உடலையும் கவனிக்கிறது, பாடி ஸ்கேன் பண்றது, எங்காவது வலி இருந்துச்சுன்னா அந்த வலியை சாட்சியா இருந்து பாக்குறது, அந்த வலியினுடைய மையத்தை தேடுறது. இப்ப முழங்கால வலி இருக்குன்னா சரியா எங்க வலி இருக்கு, அதன் மையம் எங்க, அதன் மைய புள்ளி எது, அதை தேடணும். அந்த வலி மெதுவா மறைஞ்சிடும். இப்போ இந்த வலி இல்லைங்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இது இங்க வருது அங்க போகுது. அதனால சுயராசிய அதிகாரியின் பயிற்சி உடலின் மீது, அதாவது உடலை நிலையா வச்சிருக்கும் பயிற்சி. இன்னொன்று சகித்து கொள்ளும் பயிற்சி. ரொம்ப குளிரா இருக்கு இல்ல வெயிலா இருக்கு, இது என்ன? இது மனதின் கண்டிஷனிங். எனக்கு குளிர் அதிகமா தாக்கும், எனக்கு வெப்பம் அதிகமா தாக்கும்னு முன்பே நினைச்சு வச்சிருக்காங்க. அதனால இது உடல் வெற்றியின் பயிற்சி கிடையாது. உடல் வெற்றினா உடல் எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். குளிர், வெப்பம், எனக்கு ரொம்ப வெப்பமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாம எவ்வளோ அதிகமா புகார் பண்றோமோ அவ்வளோ அதிகமா இருக்கும். இவ்வளோ பெரிய மலையை என்னால ஏற முடியாது, நான் சீக்கிரமே சோர்வாயிடுவேன், எனக்கு சீக்கிரம் களைப்பு வருது, என்னால ஏற முடியாதுன்னு நாம எவ்வளோ நினைக்கிறோமோ, இது எல்லாமே என்னன்னா, ஒன்று உடல் எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். குளிர், வெப்பம், இயற்கையிலிருந்து எது வந்தாலும். இரண்டாவது வலி. நாம பாக்குறோம், 2 நோயாளிகள் வராங்க. ஒரு நோயாளி அமைதியா சகிச்சுக்கிறாரு, இன்னொருத்தர் கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியல. வலியை தாங்கக்கூடிய திறன், வலி உணர்திறன் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டது. சிலருக்கு கொஞ்சம் வலிய கூட சகிச்சுக்க முடியாது, சிலர் ரொம்ப ஈஸியா சகிச்சுக்கிறாங்க, சிலர் ஊசிய பார்த்த உடனே மயங்கி விழுந்துடுறாங்க. அதனால இது என்ன? சின்ன வயசுல ஒவ்வொருத்தரினுடைய பின்னணியும் வேறுபட்டதா இருந்தது. எதுவா இருந்தாலும் இப்போ பயிற்சி செய்ய முடியும். வலிய சகிச்சுக்கணும். இதத்தான் திதிஷா அப்படின்னு சொல்றாங்க. சமஸ்கிருதத்துல அந்த சொல் என்ன? திதீக்ஷா. ஹிந்தி, ஆங்கிலத்துல வெவ்வேறு சொற்கள் இருக்கு. ரொம்ப கீழ்நிலை சொல், அதாவது டாலரன்ஸ், சகிப்பது. அதை விட கொஞ்சம் மேலான சொல் அப்படின்னா என்டியூரன்ஸ், அதிகமா சகிச்சுக்கிறது. அதுக்கும் மேல இன்னொரு சொல் இங்கிலீஷ்ல என்னன்னா ஃபர்பியரன்ஸ். அதுக்கும் மேல சமஸ்கிருத சொல் என்னன்னா திதீக்ஷா. அதுக்கும் மேல ஒரு சொல் என்னன்னா ஸ்பார்டன் சிம்பிளிசிட்டி. அதாவது ஸ்பார்டன்னு ஒரு நாடு இருந்தது, அங்கிருந்த வீரர்கள் இவ்வளோ சகிச்சுக்குவாங்களாம். அவங்களுடைய பெயராலேயே இந்த சொல் உருவாகி இருக்கு. ஸ்பார்டன்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்க கூடிய ஒரு மக்கள். ஆயிரக்கணக்கானோர் இந்த மாதிரியே நின்னுட்டே இருப்பாங்க. அப்போ அங்க அடிமைகள் இருந்தாங்க. அதனால அடிமைகள் ரொம்ப அதிகமா சகிச்சுக்க வேண்டி இருந்துச்சு. சோர்வடையாம அசையாம மணிக்கணக்கா நின்னுட்டு இருப்பாங்க. அங்கிருந்த வீரர்களும் ரொம்ப வலிமையானவங்களா இருந்தாங்க. அதனால இது எல்லாமே என்ன? உடலின் மீது ஆட்சி செய்கிறது, வலிய சகிச்சுக்கிறது, இயற்கையினுடைய தாக்கத்தை, இயற்கையில் தொடர்ந்து ஏற்படக்கூடிய அந்த பல்வேறு மாற்றங்களை சகிச்சுக்கணும். மூன்றாவது நோயை சகிச்சுக்கிறது. நோயின் போது உடைந்து போகக்கூடாது. சில நோயாளிகள் ரொம்ப விரைவா மனசோர்வுக்கு ஆளாயிடுறாங்க. இப்போ எனக்கு என்ன ஆகும், எனக்கு ரொம்ப களைப்பா இருக்குன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. களைப்புக்காக அழுகிறதுல என்ன பயன்? எனக்கு ரொம்ப களைப்பா இருக்குன்னு அழ ஸ்டார்ட் பண்றாங்க. என் நோய் குணமாகுமா குணமாகாதான்னு அழத் தொடங்குறாங்க. இவ்ளோ பலவீனமான மனம் சிறிய நோய் வந்துட்டாலே ஐயோ இப்போ என்ன செய்யறது, என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்க தொடங்கிடுறாங்க. நேரத்தினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மிகவும் அதிகமான சோகம் சூழ்ந்துடுது. சின்ன சளி இருமல் வந்தா கூட துயரப்படுறாங்க. இதுல இருந்து வெளியே வருவோமா வரமாட்டோமான்னு நினைக்கிறாங்க. அதனால மூன்றாவது என்ன? நோய். சுயராஜ்ய அதிகாரினானே நோய்களை சகிச்சுக்கணும். குளிர், வெப்பம், மழை பெஞ்சிட்டா நினைஞ்சிடுவோம், சளி பிடிச்சிடும், இது ஆயிடும் அது ஆயிடும். அடுத்தது ஒரு மனப்போக்கு, இது எனக்கு ஒத்து வராது, இது முன்னாடியே நினைச்சு வச்சிருக்காங்க. இந்த உணவு எனக்கு ஒத்து வராது, அது எனக்கு ஒத்து வராது, இது எனக்கு ஒத்து வராது, இத முன்னாடியே மனசுல பதிச்சு வச்சிருக்காங்க. அதனால யார் எதை நம்பி இருக்காங்களோ அதுதான் நடக்கும். ஏன்னா நீங்க முன்னாடியே அதை நம்பி வச்சிருக்கீங்க. இது எனக்கு ஆகாதுன்னு நினைச்சா அது நடக்காது. அதுக்காக வாழ்க்கையில பழைய ஆதாரங்களையும் காட்டுவாங்க. அதனால அது இன்னும் உறுதியாயிடுது. அலர்ஜி, பல அலர்ஜிகள் உளவியல் ரீதியானவையும் ஆகும்.
உண்மையில அலர்ஜி இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா பலமுறை நோயாளிகள் முன்பே நினைச்சிட்டே இருப்பாங்க இது அப்படிதான். அதனால இது எல்லாமே என்ன, உடலை வலிமையாக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரே வழி இருக்கு. அதனால அகங்காரம் உடையுது. அகங்காரத்தை குறைக்கும் முறை என்ன, உடற்பயிற்சி. ஏன்னா இன்னொருத்தர் நம்மளை விட நல்லா செய்ய முடியுது, நம்மால அதை செய்ய முடியல. அதனால அகங்காரத்தின் மேல சிறிதளவு தாக்கம் ஏற்படுது. அது ஏற்படவும் செய்யணும். ஓட்டம், மற்றொருவர் நம்மளை விட வேகமா ஓடுறாரு, ஆனா இது ஆசைப்பட்டா மட்டும் நடக்காது. நான் ஆசைப்பட்டா நடக்கட்டும்னு முடியாது. இதுக்கு பயிற்சி செய்யணும். தினமும் பயிற்சி செஞ்சா நடக்கும், இல்லைன்னா நடக்காது. யோகாசனம், தாய்ச்சி, சிகோங், பிராணாயாமம். சிலருக்கு திறன் மிகவும் அதிகமா இருக்கும். மலைப்பகுதிகள்ல இருந்து வந்தவங்க மலைகள்ல ரொம்ப ஈஸியா ஏறிடுவாங்க. ஆனா நகரங்கள்ல வளர்ந்தவங்க பர்கர் பேபிஸ். பர்கர் பேபிஸ்னா என்ன தெரியுமா? பர்கர் பேபிங்கிறது இந்திய சொல் கிடையாது, அது பாகிஸ்தான்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். பர்கர் பேபினா கொஞ்சம் கூட வெளிப்புற சூழலை சமாளிக்க தெரியாதவங்க. கொஞ்சம் வேற இடத்து தண்ணீர் குடிச்சா போதும் உடனே நோய். சிறிதளவு ஏதாவது சாப்பிட்டா உடனே வயிறு கெட்டுடும், இது கெட்டுடும், அது கெட்டுடும். உடல் நலத்துல ரொம்ப மென்மையானவங்களா இருப்பாங்க. சிலர் நம்ம கிட்ட கிராமத்துல இருந்து நோயாளிங்க வராங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, எதையும் சாப்பிடுவாங்க, எதையும் குடிப்பாங்க. விழுந்தாலும் பெரிய பெரிய காயங்கள் ஏற்பட்டாலும் ஒண்ணும் ஆகாது. ரொம்ப சாதாரணமா இது எப்பவும் நடக்கிறதுதான்னு சொல்லுவாங்க. அவங்களும் குணமாயிடுவாங்க. ஆனா நாம கை கழுவதற்கு கூட பிஸ்லரி தண்ணீர் வேணும். அதை வேறு யாரும் தொற்றுக்க கூடாது. தொற்றுந்தா ரொம்ப கவனமா இருப்பாங்க, அதுவும் நல்லதுதான், அப்படியே இருங்க. ஆனா உடல் ரொம்ப மென்மையாயிடுச்சு. அதனால இதுவா சுயராஜ்ய அதிகாரியினுடைய நிலை? சுயராஜ்ய அதிகாரினா உடல் வலிமையா இருக்கணும், உடல் நெகிழ்வு தன்மையோட இருக்கணும். மூன்றாவது, வேகமா இருக்கணும். சிலருடைய காதே மந்தமா இருக்கும், நடக்கும்போது மெதுவா மெதுவா நடப்பாங்க. அவசர நிலை வந்தாலும் ரொம்ப மெதுவா நடப்பாங்க, எல்லா வேலையும் மெதுவாதான் பண்ணுவாங்க. மம்மாவும் இப்படிதான் செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. பிராமணர்கள் கிட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு. வாழ்க்கையில மந்தத்தன்மை, எல்லா விஷயங்கள்லயும் மந்தம், மெதுவா மெதுவா மெதுவா. வேகங்கிறது வேற, மந்தத்தன்மைங்கிறது வேற. ருஹானியத்துங்கிறது வேற. ருஹானியத் வேறுபட்டது. ஆனா வாழ்க்கையில ஒரு தளர்ச்சி இருக்கும், வாழ்க்கை முழுசும் செயலற்றதா இருக்கும். மும்பைக்கு போய் பாருங்க, மக்கள் எப்படி ஓடிட்டு இருக்காங்கன்னு. விரார்ல இருந்து தாதர் செல்லும் அந்த லேக்ல ரயில்ல ஏறுங்க, மக்கள் உங்களை தானாவே கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. அந்தேரியில இறங்கணும் அப்படின்னா இறங்க முடியாது, மக்கள் உங்களை ஜோகேஸ்வரி வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு லோக்கல் ரயில்ல நீங்க திரும்பி வர வேண்டி இருக்கும், இறங்கவே விட மாட்டாங்க. என்ன செய்யறது? அங்க வேகம் இருக்கு, இங்க முழு தளர்ச்சி இருக்கு. அதனால நமக்குள்ள என்ன இருக்கணும்? வேகமும் இருக்கணும், நெகிழ்வு தன்மையும் இருக்கணும், உடல் வலிமையும் இருக்கணும். அப்போதான் உடல்ல ஏதாவது ஒன்ன சகிச்சுக்க வேண்டி இருந்தா சகிச்சுக்க முடியும். நோய் வந்தா நோயை சகிச்சுக்க முடியும். இயற்கையில மாற்றங்கள் வந்தாலும் சிலருக்கு வெப்பத்தை சகிச்சுக்கவே முடியாது, நைட்டு முழுசும் விசிறிட்டு நின்னுட்டா கூட அமிர்த வேலையே போயிடும். குளிர சகிச்சுக்க முடியாது. அதனாலதான் ஐஸ் வாட்டர் பாத், கோல்ட் வாட்டர் பாத், நேச்சுரல் வாட்டர் பாத்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு அடிக்ஷன் தான். 40 டிகிரி வெப்பநிலை இருந்தாலும் வெந்நீர் தான் வேணும். ஏன்னா அது ஒரு பழக்கம். இதுக்கு வேற சம்பந்தம் இல்லை எதுவும். இதுக்கு எதோட சம்பந்தம் இருக்கு? பழக்கத்தோட தான் சம்பந்தம் இருக்கு ஒவ்வொன்னும். இது உடலை பத்தி. இப்போ கர்மேந்திரியங்கள் மீதம் இருக்கு, அது ஒரு தனி விஷயம். அதுக்கப்புறம் கண்கள் எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, காதுகள் எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது, வாய் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்கள், மொத்தம் 10 இந்திரியங்கள் இருக்கு. இதுவே சுயராசிய அதிகாரி. மனம், புத்தி, சம்ஸ்காரங்கள் மற்றும் கர்மேந்திரியங்கள் மேல முழு ஆட்சி செய்கிறது. மனம் புத்தியின் மேல அதிகாரம் எப்படி கிடைக்குது? பாபாவை எப்பவும் துணையா வச்சுக்கிறதன் மூலமா. நாம சிவசக்தி ஸ்மிருதியின் பலன் என்ன? இந்த ஸ்மிருதி தானாவே மாயாஜீத் மற்றும் பிரக்ருஜீத்தாக மாத்துது. பிரக்ருஜீத் ஆகிறதுக்கான அர்த்தம் என்ன? இயற்கையை சதோகுணமாக மாற்றுறது, அதனுடைய தாக்கத்திலிருந்து நிர்பயமா இருக்கிறது. மேலும் ஒன்று நிர்பயமா இருக்கிறது. எதிலிருந்து? இயற்கையிலிருந்து. இருட்ட பார்த்துட்டா பயமா இருக்கு, புயல் வந்தா பயமா இருக்கு, மழை வந்தா பயமா இருக்கு, இடி இடிச்சா பயமா இருக்கு, கொஞ்சம் அசைவு ஏற்பட்டாலே பயமா இருக்கு, இருட்டுல நடக்க பயமா இருக்கு, கருப்பு நிறத்துல இருக்கிறது எல்லாம் கரடி மாதிரி தெரியுது, ஏதாவது அசைஞ்சா அது பாம்பா அப்படின்னு தோணுது, பள்ளிய பார்த்து பயப்படுறாங்க, கரப்பாம்பூச்சிய பார்த்து பயப்படுறாங்க. இது எல்லாமே என்ன? இது சுயராசிய அதிகாரியின் நிலையா?
இல்ல. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பயங்களை அடையாளம் பார்த்துக்கணும். பயங்கள்னா என்ன? மருத்துவத்துல இது ஒரு தனி நிலை. பலருக்கு எம்ஆர்ஐ கூட செய்ய முடியாது. ஏன்? கிளாஸ்ட்ராபோபியா, அதாவது மூடிய இடத்தினுடைய பயம். எம்ஆர்ஐ செய்யறது அவசியம். ஆனா அவங்க சொல்வாங்க, அது வட்டமா சுத்திட்டே இருக்கும்ல, அது என்னால சகிச்சுக்க முடியாது, அதை விட நான் இறந்தே போயிடுவேன், ஆனா அதை செய்ய மாட்டேன். அப்போ இந்த கிளாஸ்ட்ரோபோபியான்னு சொல்லுவாங்க. அந்த நோயை கண்டறியவே முடியாது இந்த பயம் இருந்துச்சுன்னா. பலருக்கு உயரத்தை பார்த்து பயம், மேல இருந்து கீழே பார்த்தா பயமா இருக்கும். சிலருக்கு இருட்டு பயம், சிலருக்கு தண்ணீர் பயம். நமக்கு சாதாரணமா தோன்றக்கூடிய சின்ன விஷயங்கள். சிலருக்கு லோக்கல் ரயில்ல பயம், கூட்டத்தை பார்த்துட்டா பயம், பொதுமக்களை பார்த்து பயம், பொதுமக்களினுடைய அந்த கருத்துக்கு பயப்படுவாங்க. சிலருக்கு தனிமைக்கு பயமா இருக்கும், தனிமையில இருக்கிறதுக்கு பயமா இருக்கும், நைட்ல தனியா தூங்க முடியாது, யாராவது பக்கத்துல இருக்கணும், அது வேற விஷயம். ஸ்டேஜ் ஃப்ரைட் வேற, அதாவது இது வேறு வகையான பயம். அருகில் பக்கத்துல யாராவது வேணும், இல்லைன்னா பயமா இருக்கு, நோய் வந்துடுமோன்னு பயம். சிலர் ரத்த பரிசோதனை செய்யறது இல்ல, ஏதாவது நோய் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயம். செய்யுங்கன்னு சொல்லியும் செஞ்சுட்டு ஏதாவது வந்துட்டா மாட்டிக்குவோம். இப்போ அமைதியா வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நோய் பயம், மரண பயம், நெருங்கியவர்களினுடைய அந்த மரண பயம், இது எல்லாமே பயங்களுக்குள்ள வருது. இது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட பயங்கள். மருத்துவத்துல இதுக்கு பெரிய லிஸ்டே இருக்கு. தண்ணீர், நெருப்பு, புயல், இருட்டு, கீழே விழுகிறது, காணாம போய்விடுவோங்கிற பயம், போலீஸ பத்தின பயம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே பயங்கள். ஆனா இது ரொம்ப ஆழமானவை. முதல் படி அத அடையாளம் தெரிஞ்சுக்கணும். எனக்குள்ள இந்த பயம் இருக்கு. வெளியில ஒருத்தர் ரொம்ப வலிமையானவரா தெரியலாம், ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவருக்குள்ள பயத்தை உண்டாக்கும். இயற்கை அனர்த்தங்களை பார்க்கும் போது பிராமண ஆத்மாவினுடைய பார்வை எப்படி இருக்கணும்? ஒத்துழைப்பு வழங்கணும், இரக்கம் காட்டணும், நல்ல அதிர்வலைகளை கொடுக்கணும். இதுல பயப்படக்கூடாது. இயற்கை அனர்த்தங்கள்ல என்ன நடக்குது? மனுஷ பயந்துடுறான். அப்ப பாருங்க, இயற்கையை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, பதட்டமாகறாங்க. சமீபத்துல வெனின்சுலாவில நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. 7.1, 7.2 டெக்டானிக் தட்டுகள் நகர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு கால்பந்து வீரர் இருந்தாரு. அவர் பத்தி செய்தித்தாள்கள்ல ரொம்ப அதிகமா வந்தது. அவர் வேற இடத்துல இருந்தாரு. வெனின்சுலாவில தேசிய கால்பந்து வீரர். அவருடைய மனைவியும் 2 குழந்தைகளும் 70 மணி நேரம் தேடப்பட்டாங்க. இடிபாடுகளுக்குள்ள 3 பேரு இறந்து கிடந்தாங்க. அது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஒரு நாட்டுக்காக விளையாடிட்டு இருந்தாரு, அவருடைய குடும்பத்தை இழந்துட்டாரு. இதனால இயற்கை அனர்த்தங்கள் எல்லாமே வரும், இன்னும் அதிகமா வரும். ஆனா பயப்படக்கூடாது. வரவிருக்கக்கூடிய சுகமான ராஜ்யத்தினுடைய மகிழ்ச்சியில இருக்கணும். நம்முடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவா இருக்கணும்? நமக்கு சத்தியுகம் கிடைக்க போகுது. இறைவனுடைய துணை இருக்கு, இறைவனுடைய பாலனையில வளர்றோம், சரியான ஞானம் கிடைக்குது, வெளி உலகத்திலிருந்து முழுமையான பற்றின்மை இருக்கு, வெளி உலகத்தின் தாக்கம் நம்ம மீது இருக்கக்கூடாது, எந்த தொந்தரவும் இல்ல. அப்படி இருக்கும்போது மகிழ்ச்சி இல்லையா? தொந்தரவுனா என்ன? உலகமும் ஒரு தொந்தரவு தான். மார்க்கெட்டுக்கு போங்க, காய்கறி வாங்குங்க, குழந்தைங்களை வளர்த்துங்க, இது மட்டும் இல்ல தொந்தரவு. இன்னும் நிறைய தொந்தரவுகள் இருக்கு. கிரகஸ்த வாழ்க்கை ரொம்ப பெரியதா இருக்கலாம், கிரகஸ்தம் பல வகையா இருக்கலாம். குடும்ப வாழ்க்கைங்கிறது குடும்பஸ்தர்களினுடைய குடும்ப வாழ்க்கை மட்டும் கிடையாது. மனசுலயே ஒரு குடும்பம் உருவாகிடுது. உலகத்தை விட்டுட்டோம், ஆனா இங்க பிராமண குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குடும்பத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். அது வெளியில தெரியாது, அது சூட்சுமமான கண்ணுக்கு தெரியாத குடும்பம். இது இன்னொரு பதில். நம்முடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி புருஷார்த்தத்தினுடைய வெற்றி. 10 வருஷங்களா இருந்த ஒரு குறைபாட்டிலிருந்து திடீர்னு விடுதலை அடைஞ்சிட்டோம். இது மிகப்பெரிய மகிழ்ச்சி, விடுதலையினுடைய மகிழ்ச்சி. மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனா நாம விடுதலை அடைஞ்சிட்டோம், இது நமக்கு தெரியும். முன்பு விடுதலை இல்ல, இப்போ விடுதலையா இருக்கும். மேலும் ஆரோக்கியம், நாம நோயற்றவர்களா இருக்கோம், இது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய உடல் நோயற்றது. உடல், மனம், செல்வம், மக்கள், இந்த நாளில நோயற்ற உடலே முதல் சுகம். மற்றவை எல்லாம் மோக மாயை. உடல் சுகம், நோயற்ற உடல், மற்றவை எல்லாமே மோக மாயை தான். அதனால உடலின் மீது தொடர்ந்து வேலை செய்யணும், ஆரோக்கியமா வச்சிருக்கணும். ஏன்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் அமிர்த வேலை போயிடுது. ஞான யோகத்துல புத்தி வேலை செய்யாது. ஏன்னா மனதினுடைய நோய்களை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க. இணையத்துல ஒவ்வொரு நோயை பற்றியும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. முழு ஆராய்ச்சியும் செஞ்சுட்டு வராங்க கூகுளோ பத்தி. அதாவது நம்முடைய சுகமான ராஜ்யம் வரப்போகுது, இதுதான் முரளியில் உள்ள மகிழ்ச்சி. இப்படி பல மகிழ்ச்சிகள் இருக்கு.
மனசா சேவையினுடைய முக்கிய நோக்கம் என்ன? துக்கமும் அமைதியின்மையும் உள்ள ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியினுடைய கதிர்களையும் சகாஷியும் கொடுக்கணும். நேற்றிரவும் சொன்னோம் இல்லையா, மனசா சேவையை எத்தனை முறை செய்யணும்? 3 முறை. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடிகார படத்தை எடுத்துக்கோங்க. அதுல நீங்க மனசா சேவை செய்யக்கூடிய 3 நேரங்களை தீர்மானம் பண்ணுங்க. கடிகார படம், நான் என்ன நேரங்கள்ல மனசா சேவை செய்வேன். யோகம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஆனா மனசா சேவை கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா துக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப அதிகம். அந்த கடிகாரத்துல நேரத்தை எழுதுங்க. மனசா சேவை செய்ய எத்தனை மணிக்கு பண்ணணும்? 4 மணி. மதிய நேரத்துல நீங்களே ஏதாவது ஒரு நேரத்தை எழுதுங்க. 3வது நேரத்தை நீங்களே எழுதுனா நல்லது. நாம மனசா சேவை செய்யும் 3 நேரம். இந்த 3 நேரம் மனசா சேவையை உறுதியா மாத்தணும். முடிஞ்சது. அடுத்த கேள்வி, மனசா சேவைக்காக பாப்தாதா என்ன வழிகாட்டுதல் கொடுத்தாரு? தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயிச்சு மனசா சேவை செய்யணும். இதுதான் பகவானினுடைய உத்தரவு. நாள் முழுசும் மனசா சேவை செய்ய மறந்துட்டா என்ன செய்யறது? நைட்டு ரொம்ப தூக்கம் வரும்போது திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. பாபா சொன்னாரு, பகல்ல ட்ரில் செய்ய முடியலன்னா தூங்கறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தூங்குங்க. தூங்கறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தூங்கணும். நாள் முழுசும் அப்படியே போயிடக்கூடாது. ஒரு மனிதர் வீட்டுக்கு வராரு, அட நான் மறந்துட்டேனே, இவ்வளவு மழை பெய்யுது, குடை எடுத்துட்டு போக மறந்துட்டேனேன்னு சொல்றாரு. திரும்பி வராரு, அவருடைய மனைவி மகிழ்ச்சியா இருந்தாங்க. உங்களுக்கு எப்போ தெரிஞ்சதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, மழை நின்னதுக்கு அப்புறம் கொடைய மூடுறதுக்காக கைய மேல தூக்கும் போதுதான் எனக்கு கொடையே இல்லைங்கிறது தெரிஞ்சது. ஜோக்கு புரிஞ்சுதா? முழுசு நினைச்சிட்டாரு. அவர்கிட்ட கொடையே இல்லைங்கிறது கூட அவருக்கு தெரியல. மழை நின்னதுக்கு அப்புறம் அவர் கொடைய மூடுறதுக்காக கைய மேல தூக்கியிருக்காரு. அப்போதான் கொடையே இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி வாழ்க்கை முழுசும் மயக்க நிலையில கடந்துருச்சு. முழு நாளும் கடந்துருச்சு. இதையும் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குங்கிறதே தெரியல. இது நம்முடைய டுடூ லிஸ்ட்ல இல்ல. மனசா சேவையை அதுல உறுதியா சேர்க்கணும். ஒரு டுடூ லிஸ்ட் இருக்கணும். நாள் முழுசும் இந்த வேலைகள் எல்லாம் கண்டிப்பா நடக்கணும். அவசியமா எது செய்யணும்? அமிர்த வேலை கட்டாயம். ஒரு பக்கெட் லிஸ்ட் உருவாக்கணும். அது கண்டிப்பா இருக்கணும். ஒரு உடற்பயிற்சி இருக்கணும். இயற்கையினுடைய தனிமையில இருக்கணும். முரளி சிந்தனை, படிப்பு, ஸ்டடி நோட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். சாக்கார முரளி, ஒரு அவ்வியக்த முரளி, இது 2 வேலைகளையும் தினமும் நடக்கணும். முடிஞ்சா தினமும் முரளி பற்றி விவாதம், கலந்துரையாடல் இருக்கணும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, சிறிதளவு சுவாச பயிற்சி, இயற்கையினுடைய தொடர்பு, அதுக்கப்புறம் உணவு, கர்மயோகம். கர்மயோகம் ரொம்ப அவசியம். யாராவது எந்த வேலையும் செய்யாம வெறுமனே உட்கார்ந்து இருந்தா, நாங்க முரளி மட்டும் படிப்போம், யோகா மட்டும் செய்வோம்னு இருந்தா மெதுவா மனச்சோர்வு, மனநல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும். இப்படி செஞ்சவங்க கிட்ட இதுதான் நடந்திருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால ஒரு டியூட்டி இருக்கணும். அந்த டியூட்டியும் எப்படி பார்க்கணும்? பொறுப்புள்ள டியூட்டியா இருக்கணும். உங்ககிட்ட பொறுப்புணர்வு இருக்கணும். நான் சும்மா கொஞ்சம் சேவை செஞ்சிடுறேன், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு இருக்கக்கூடாது. பொறுப்பும் கணக்கு கேட்கப்படக்கூடிய டியூட்டியும் இருக்கணும். நீங்க வேலையை சரியா செய்யலைன்னா கண்டிக்கப்படணும். வேலை திருட்டு இருக்கக்கூடாது. அதனால கர்ம யோகம்னு சொல்லுங்க, டியூட்டின்னு சொல்லுங்க, சேவை எதுவா இருந்தாலும் சரி. அது வாழ்வாதாரத்திற்கு ஒரு வழிமுறை. பணம் சம்பாதிக்காம இருந்தா பணத்தினுடைய மதிப்பு புரியாது. ஒருபோதும் பணம் சம்பாதிக்காதவங்களுக்கு பணத்தினுடைய மதிப்பு என்கிறது புரியாது. நாள் முழுசும் உழைச்சு இறுதியில சம்பளம் வாங்கக்கூடிய அந்த தொழிலாளி கிட்ட கேட்டு பாருங்க, அந்த பணத்தினுடைய மதிப்பு என்னங்கிறது அவருக்கு தெரியும். மாணவர்கள் இரவும் பகலும் படிச்சு தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் வேலை கிடைச்சா அந்த வேலைக்கான மதிப்பு அவங்களுக்கு தெரியும். எந்த உழைப்பும் இல்லாம பணம் கிடைச்சவங்களுக்கு வாழ்நாள் முழுசும் பணத்தினுடைய மதிப்பு புரியறது இல்ல. இந்த ஞானத்துக்கும் மதுபனுக்கும் ஈஸியா வந்தவங்களுக்கும் அதனுடைய மதிப்பு புரியறது இல்ல. போராடி வந்தவங்களுக்கு தான் அதனுடைய மதிப்பு இருக்கும். அதனால டுடூ லிஸ்ட், சாயந்தரம் என்ன பண்ணணும், சார்ட் சொல்லுங்க. எத்தனை மணிக்கு தூங்கணும், மொபைலோட நமக்குள்ள உறவு எப்படி இருக்கு. மொபைல் டிஜிட்டல் உறவுகள். டாக்டர் சங்கம் யுகத்தினுடைய 2 மிக வேல்யூபிளான விஷயங்கள் எது? சங்கல்பமும் நேரமும் தான். நேத்திக்கும் சொன்னோம், நேரமும் சங்கல்பமும் ஏன் சபலம்? ஏன்னா ஒரு பிறவியில பல பிறவிகளினுடைய பலன் இதனால உருவாகுது. இன்னைக்கு பாப்தாதா எந்த விசேஷ வரதானம் கொடுத்தாரு? டென்ஷன் ஃப்ரீ. நேற்றைய முழு முறையும் எதை பத்தி இருந்துச்சு? கவலையற்றவர். கவலையற்றவர் ஆகிறதுக்கான 10 விஷயங்களை பார்த்தோம் நேத்து. முதல் விஷயம், கவலையை கொடுக்கணும், சந்தோஷத்தை எடுத்துக்கணும். 2வது, உனதுங்கிறது என்னதா மாத்தணும். 3வது, ஒரு வினாடியில பிந்து வச்சிடணும். 4வது, நேரமும் சங்கல்பமும். 5வது, அலட்சியத்தை என்ன பண்ணணும்?
அதுக்கு விட கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அன்பு பத்தின விஷயம், யோகம் பத்தின விஷயம், அதுக்கப்புறம் மதுபன் வாசிகளோட சந்திப்பு, ஒரு வினாடியில என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்டாப். 9வது பாயிண்ட், குஜராத்தோட சந்திப்பு, புதுமையை கொண்டு வாங்க, பிரதர்ஹுட், விஐபி. நேத்து நாங்க சொன்னோம் அவங்களுடைய சேவையில ஈடுபடுறது ரொம்ப நல்லது, ஆனா அதுல ரொம்ப அதிகமான எனர்ஜி செலவாகுது. மிகப்பெரிய ஒருத்தர் வந்தாலும் அதிகபட்சம் என்ன சொல்வாங்க, பிரம்மா குமாரிகள் நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல இவரே பகவான்கிற நிலைக்கு அவங்க எப்பவுமே வராமலேயே இருக்கலாம். அவங்க அந்த நிலைக்கு வந்துட்டா அவங்களுடைய வேலை ஆபத்துல சிக்கிடும். அந்த நேரத்தை பத்தின விஷயம் இல்ல, ஆனா அதுக்கப்புறம் மக்கள் அவங்களை ஏத்துக்காம போகலாம். ஏன்னா அவங்க ஒரு அமைப்போட இணைஞ்சிட்டா அவங்களுடைய தொழில் எதிர்ப்பு கட்சியை எதிர்க்கணும். உலகம் அவங்க கிட்ட இருந்து அதுதான் எதிர்பார்க்குது. அவங்க ஆன்மீகவாதியா மாறிட்டா அதுக்கப்புறம் அவங்க அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்க மாட்டாங்க. ஆனா தலைவர்கள் எப்படி இருக்கணும், தலைவர்களிடமிருந்து மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்ன, எதிர்கட்சியை எதிர்க்கணும். அவங்க ஆன்மீகத்துல நுழைஞ்சிட்டா இதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி செய்வாங்க. ஆனா நம்முடைய இலக்கு என்ன, இவங்களுக்கே சேவை செய்யுங்க, இவங்களையே பிடிங்க. ஒரு வகையில அதுவும் நல்லதுதான், ஆனா கொஞ்சம் குறைச்சிட்டா இன்னும் நல்லது. அதுல அளவுக்கு அதிகமா போனா நிறைய எனர்ஜியும் பணமும் செலவாகுது. விஐபிஸ்க்கு நம்ம பண்ணும்போது இறுதியில அவங்க இவ்வளவுதான் வருவாங்க. அதை விட முகாம்கள் நடத்துங்க, கிராமங்களுக்கு சேவை, ஏழைகளுக்கு சேவை, இயற்கைக்கு சேவை பண்ணுங்க. ஆனா அதுல பெயர் புகழ் கொஞ்சம் குறைவா கிடைக்கும். இந்த சேவையில ஒரு பிரச்சனையும் இருக்கு. மனிதன் அமைப்பை ஓரமா வச்சுட்டு தன்னுடைய மகிமையை முன்னிலைப்படுத்திடுறான். இதுல பெயர் ரொம்ப விரைவா கிடைக்குது, எல்லாருக்கும் புகைப்படம் வேணும், அதோட பெரியவர்கள் கிட்ட இருந்து பணம் கிடைக்குது இல்லையா, அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து பணம் கிடைக்குது. ஈஸியா வந்த பணத்தால சேவை மையங்கள்ல அந்த சேவை நடைபெறாது. ஏழைகளினுடைய ஒவ்வொரு காசா வந்த பணத்தாலதான் அந்த சேவை நடைபெறுது. அரசாங்கமே கொடுத்து இதோ எடுத்துட்டு சேவை செய்யுங்கன்னா அதனால அந்த சேவை நடந்துராது. இங்க ஏழைகளினுடைய ஒவ்வொரு காசாலும் பரமாத்மாவினுடைய குலம் நிரம்பும். இதுதான் பகவானினுடைய வார்த்தை. 2 மையங்கள் இருக்கு. ஒரு மையத்தை எல்லாரும் இரவும் பகலும் உழைச்சு கட்டி இருக்காங்க, இன்னொன்னு அரசாங்கம் கட்டி கொடுத்துச்சு, இதோ நீங்க சேவை செய்யுங்கன்னு கொடுத்துருச்சு. இதுல எதுல சேவை அதிகம், எதுல உழைப்பு இருக்கு, எதுல புகழ்ச்சி செய்ய வேண்டி இருக்கு. மழை நின்னதுக்கு அப்புறம் ஒரு கொடையை மூடுறதுக்காக கைய மேல தூக்குறாரு, அப்போதான் கொடையே இல்லைங்கிறது தெரியுது. அது மாதிரி வாழ்க்கை முழுசும் மயக்க நிலையில கடந்துருச்சு. அதனால நம்ம ஈஸியா நம்ம சேவை செய்ய முடியாது. அதுக்கு நிறைய நம்ம எஃபோர்ட் போடணும். நமக்கான விஷயங்கள் நம்ம நிறைய செய்யணும். நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் திரும்பி திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப பாருங்க, அவங்கள சுத்தி முன்னாடியும் பின்னாடியும் நடக்க வேண்டி இருக்கு. பிரேம்நாத்ஜி மகாராஜ் இருக்கிறாரு, அவர் யார்கிட்ட போவாரு, மக்கள் அவர்கிட்ட வர்றாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம், நம்ம எல்லாரும் அவர்கிட்ட போறோம். அவரை பார்த்திருக்கீங்களா, அவருடைய ஒரு மிக அழகான வீடியோ இருக்கு. அதுல அவர் சொல்றாரு, வாழ்க்கை முழுசும் கடந்துருச்சு ஆனா பகவான் கிடைக்கல, அவருக்கு கண்ணீர் வருது, யாராவது என்ன பகவானோட சேர்த்துடுங்க. அதனால இந்த சேவை ரொம்ப நல்லது, விஐபி சேவை. ஆனா இதுல ஒரு வலையும் இருக்கு, இதுல நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கு. அவங்க நம்மனால ஈர்க்கப்படுறது கிடையாது, நாம தான் அவங்களால ஈர்க்கப்படுறோம். முதல் விஷயம், அவங்க நம்மனால ஈர்க்கப்படல. அவங்க நம்ம கிட்ட பாக்குறது என்ன, இவங்களும் நம்மள மாதிரிதான், நாம அவங்கள பாதிக்கிறது இல்ல. நேத்து சொன்னது மாதிரி ஒருவேளை நாம அவங்களுடைய அணிக்காகவே விளையாடிட்டு இருக்கோமா, நாம அவங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா அவங்க நம்மள பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலைக்காக, அவங்களுடைய வாக்குகளுக்காக, எதுவா வேணாலும் இருக்கலாம். நாம அவங்கள பிரபலமா மாத்திட்டு இருக்கோம். நாம நினைக்கிறோம் நாம இவங்களுக்கு சேவை செய்யறோம், ஞானத்துக்கு கொண்டுட்டு வரோம், பாபாவை பத்தி அறிமுகம் கொடுக்கறோம்னு. ஆனா அவங்க எவ்வளவு தூரம் போவாங்க, அதிகபட்சம் இவங்க நல்லா வேலை செய்யறாங்க வரைக்கும் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க இங்கேயும் போகிறாங்க, வேற இடங்களுக்கும் போறாங்க, அங்கேயும் நீங்க நல்லா செய்யறீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை இலக்கு வேற, அவங்களுடைய பாகமும் அதுதான், அதுவும் சரிதானே. ஆனா நாம நமது சுயமரியாதையை விட்டுட்டு அவங்கள புகழ்ந்து பேசக்கூடாது. அப்படி செஞ்சா நாம நம்முடைய சுயமரியாதையில இருந்து கீழே இறங்குறோமே. பாபா சொல்றாரு, நீங்களும் விஐபிஸ் தான், இதை நம்ம மறந்துடுறோம். அன்லிமிட்டட் விஐபின்னு சேர்த்துக்கலாம் நம்மள. சரி, நாம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம், மனசா சேவை. நேத்து கூறிய கடைசி பாயிண்ட் என்ன, சேவையில புதுமை, பிரதர்ஹுட். அப்படின்னா என்ன பிரத்யட்சமாகணும், ஒரே ஒரு தந்தை, எல்லாருக்கும் தந்தை, பிரதர்ஹுட், சிஸ்டர்ஹுட், பகவான் வந்திருக்காரு. இந்த பிரத்யக்ஷம் எங்க ஏற்படுது, பிரம்மா குமாரிகள் நல்ல வேலை செய்யறாங்க, அது வரைக்கும் தான் வந்திருக்கு. எப்ப வந்திருக்கு, 90 வருஷத்துக்கு அப்புறம். இத்தனை விஐபி நிகழ்ச்சிகளும் சேவைகளும் செஞ்சதுக்கு அப்புறம் இவரே பகவான், இது பரமாத்மாவினுடைய காரியம், இதுவே ஒரே சத்தியங்கிறது வரல.
அதாவது நம்முடைய டெக்னிக், நம்முடைய முறையை மாத்த வேண்டிய அவசியம் இருக்கு. டென்ஷனுடைய மூல காரணம் என்ன? மனதின் மேல ஆட்சி இல்லாததுதான். டென்ஷன் ஃப்ரீ ஆகிறதுக்கான முக்கியமான யுக்தி என்ன? உறுதியான சங்கல்பம் மற்றும் மனதினுடைய எஜமானனா மாறுறது. பாப்தாதா குழந்தைங்களினுடைய முகத்தை எப்படி பார்க்க விரும்புறாரு? டென்ஷன் ஃப்ரீ, மலர்ந்த தாமரை பூ மாதிரி, மலர்ந்த ரோஜா பூ மாதிரி பார்க்க விரும்புறாரு. தற்போதைய நேரத்துல சேவையினுடைய முக்கிய சாதனம் என்ன? மனம், முகம் மற்றும் சிறந்த நடத்தையின் மூலம் சேவை. டென்ஷன் ஃப்ரீ ஆத்மா சமூகத்துக்கு என்ன ஆகுது? ஆதார மூர்த்தியா மாறுறாங்க. ஒரு தூண் படத்தை வரைஞ்சு அதுக்கு கீழே நான் ஆதார மூர்த்தி, நான் ஒரு தூண்னு எழுதுவேன். ஒரு தூணை வரைஞ்சு கீழே அப்படி எழுதுவேன். அடுத்த சீசன் வரைக்கும் பிராமண குடும்பத்துல பாப்தாதா என்ன பார்க்க விரும்புறாரு? டென்ஷன்ங்கிற பெயர் அடையாளமும் இல்லாம இருக்கணும். இந்த முழு முரளியினுடைய முக்கிய செய்தி. கடைசி கேள்வி, அப்படின்னா என்னென்ன பார்த்தோம்? முதல்ல சுயராசி அதிகாரியில இருந்து 5 விஷயங்களை பார்த்தோம். அத பிரிவுகளா பிரிச்சோம். மனம், புத்தி, சம்ஸ்காரம், உடல், கர்மேந்திரியங்கள். இது ஒண்ணு. இரண்டாவது என்ன? டென்ஷன் ஃப்ரீ. டென்ஷன் ஃப்ரீ ஆகிறதுக்கான அந்த 10 முறைகள், நேற்றைய முழு முரளி. அதுக்கப்புறம் நேரத்தையும் சங்கல்பத்தையும் சபலமாக்கணும், வீணாக்க கூடாது. நம்முடைய கடந்த 10 வருஷங்களை பாருங்க. 2016 இருந்து 2026 வரைக்கும் எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். எதுல? காசிப்ஸ்ல, யூடியூப்ல, ஷார்ட்ஸ்ல, ரீல்ஸ், பேச்சு, தேவையற்ற விவாதம். இந்த முழு நேரத்தையும் முரளி படிப்புல செலவழிச்சிருந்தா என்ன ஆகி இருக்கும்? இந்த நேரத்தை முழு முரளி கலந்துரையாடல செலவழிச்சிருந்தா, இப்போ நடக்கிறது மாதிரி இந்த விவாதத்துல செலவழிச்சிருந்தா, இன்னைக்கு நம்முடைய தாரணைகள் வேறு விதமா இருந்திருக்கும். தவறான தாரணைகள் இருந்திருக்காது. மனசா சேவை மூலமா துக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நம்ம சேவை பண்ணணும். தினமும் 3 முறை மனசா சேவை பண்ணணும். நல்லது. ஓம் சாந்தி.